அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நேற்று வந்து டெக் அப்டேட் போட முடியல. பயங்கர காஃப், இங்கே தொண்டை வலி ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் ஒரு நாள் வந்து சிரப் குடிச்சிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட் இருக்குது. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பம்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. புது ப்ரீபெய்ட் பிளான், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் ஃபைனலாக வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பேனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதோட விவோ V25 சீரிஸ் இதோட லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 909ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 12,000 கீழே இருக்கக்கூடிய சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பேன் ஆக போகிறதா வந்து நியூஸ் வந்தது. நம்மளுடைய டெக் அப்டேட்டில் நான் கூட கவர் பண்ணியிருந்தேன். இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் 12,000 கீழே இருக்கக்கூடிய சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் பேன் பண்ண போகிறது இல்லைன்னு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 to 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டை வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறதில்ல. அதோட இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் பேன், அதுவும் சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பேன் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் செமிகண்டக்டரே வந்து நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் எந்த பிராண்டுமே நாங்கள் பேன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஐடிசி ரிப்போர்ட் படி, அதாவது 80% வந்து 10,000 to 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் சேல் ஆகுது இல்லையா, அதை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை டிஸ்கஸ் பண்ணி இந்தியன் பிராண்ட்ஸை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி மைக்ரோமேக்ஸ், ஜியோ இவங்களெல்லாம் வந்து பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோமே தவிர மற்ற பிராண்ட்ஸை பேன் பண்ணுறதுக்கு நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை. அதோட இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மற்ற பிராண்ட்ஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் வந்து கவர்மெண்ட்டில் நடந்திருக்கே தவிர எந்த பேனுமே நாங்கள் பண்ணலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக வந்து புது பம்பர் ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது ப்ரீபெய்ட் பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மை ஜியோ ஆப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ₹750 ப்ரீபெய்ட் பிளான். ஸோ இந்த ₹750 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 3 months 90 days வேலிடிட்டியோட வருது. கூடவே டெய்லி 2 GB டேட்டா, ஸோ டோட்டலாக 180 GB டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே SMS, அன்லிமிட்டட் கால்ஸ், அதுக்கப்புறம் ஜியோடைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா, Jio 7 எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இந்த பம்பர் ஆஃபராக 750 ப்ரீபெய்ட் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 100% வந்து வேல்யூ பேக் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளான் ₹3,000 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து 750 ப்ரீபெய்ட் பிளான் மை ஜியோ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஜியோ யூசர்னால் நீங்கள் செக் பண்ணலாம். ஆஸ்திரேலியன் அசோசியேஷன் ப்ரெஸ் கூகுள் மேலே ஒரு லாசூட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பு இப்போ வந்துருச்சு. கூகுள் வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு $60 million வந்து ஃபைன் பே பண்ணுறதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் மேலே வந்து யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் திருடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியன் வாட்ச் டாக் ஆர் செக்யூரிட்டி பீப்புள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளுடைய சர்ச் ஹிஸ்ட்ரி, கூகுளில் வந்து எப்போவுமே சர்ச் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வந்து கூகுள் நம்மளுடைய லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறதா வந்து கண்டுபிடிச்சி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. முதல்ல கூகுள் இதை டினை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபைனும் பே பண்ணுறாங்க. நீங்கள் விவோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ சர்வீஸ் டே வந்து விவோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நீங்கள் நியர்பை விவோ சர்வீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன ஃப்ரீ அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டீசர் மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ லேபர் சார்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஆக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் 10% ஆஃபர் இருக்குது. அதோட ஃப்ரீ ஹேண்ட்செட் செக்அப், அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ. இது கூடவே வந்து உங்களுடைய ஹேண்ட்செட்டை வந்து சானிடைஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பேக் கேஸ் வாங்கணும், அதோட வந்து ஸ்க்ரீன் கார்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டணும் அப்படின்னா அதுவுமே ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விவோ ஸ்மார்ட் ஃபோன் யூசர்னால் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுடைய நியர்பை சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. அதோட விவோ V25 சீரிஸ் இதுக்கான லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V25 Pro மென்ஷன் பண்ணி 17th August இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அகைன் இது 5G டிவைஸ், MediaTek Dimensity 1364 மெகா பிக்சல் OIS சப்போர்ட், அதோட நல்ல செல்ஃபி கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, விவோடைய V சீரீஸ் கூடவே வந்து 2 Y சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங் ஆயிருக்கு. இது Y35 Y22 இந்த பேரில் இருக்குது. ஸோ Y சீரீஸ் கீழேயும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விவோஸ் வந்து பேக் டு பேக் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரப்போகிறாங்க. ஷாமியுடைய பிக் லான்ச் இவெண்ட்டில் எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi Mix Fold 2 தான். ரொம்பவே ஸ்லீக்காக ஃபோல்டபுள் டிவைஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Mi Mix Fold 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Snapdragon 8+ Gen 1ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங்குடைய E5 AMOLED பேனல் இவங்க கொடுத்துருக்காங்க அவுட்டர் டிஸ்பிளேக்கு. இன்னர் டிஸ்பிளே 8.02 இன்ச்சஸ். ஸோ பிகர் டிஸ்பிளே 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் 4500 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட 1,06,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்லீக் ஃபோல்டபிள் டிவைஸ் ஷாமி லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து Redmi உடைய K50 எக்ஸ்ட்ரீம் எடிஷனை வந்து சைனாவில் Redmi K50 Ultra இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் Snapdragon 8+ Gen 1 12-bit OLED பேனலில் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட கேமராஸ் வருது. 5000 mAh பேட்டரி, IP53 ரேட்டிங்னு இதோட ப்ரைஸிங் வந்து 35,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். இது கூடவே வந்து வாட்ச் பேட் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமியுடைய பேட் 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Snapdragon 870ல் 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே ஷாமியுடைய பட்ஸ் 4 ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட வாட்ச் S1 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிக் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன இந்தியாவில் இவங்க கொண்டு வராங்கன்னு. Motorola G62 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. எப்போ மாதிரி எக்கச்சக்கமான 5G பேண்ட்ஸ் 12 5G பேண்ட்ஸோட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 695ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே LCD பேனல், 5000 mAh பேட்டரி, 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார்னு 17,999க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை HDFC கிரெடிட் கார்டு யூஸர்னா 1750 rupees ஆஃபர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 16,499 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது கூடவே நீங்கள் ஒருவேளை ஜியோ யூசர் அப்படின்னா 5,000 rupees வரைக்கும் வந்து உங்களுக்கு வவுச்சர்ஸ் இருக்குது. மிந்த்ரா வவுச்சர், Z5 OTT வவுச்சர்னு ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட்டில் August 19th அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். ஜியோவுடைய புது பிளான் 750 rupees பிளான் வந்து எத்தனை டேஸ் வேலிடிட்டியோட வருதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் கிராண்டாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் பேட்டரி பர்சன்டேஜ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அமித். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.